மெய்ப்பட கவினாவில் இணைந்திடுவோம். கவினா இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE பரமக்குடி. திரு அருண்மொழி தேவன் ஆக்டர் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு கௌரவ பரிசு. சித்திரை திருவிழாவை 4 நாளுக்கு அப்புறம் பரமக்குடியில் பார்க்கறதுக்கு பதிலாக கவினா ஸ்கூலில் காவனூரில் இன்றைக்கி காட்டிட்டார் அண்ணன். மிகச்சிறந்த ஏற்பாடு. திருவிழா போல தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன். உள்ளே வரும்போதே அவ்வளோ ஆரவாரம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கண்ணே. ஹெட்ஸ் ஆஃப். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த இறைவன்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்க்ளூடிங் என்னோடய குருநாதர் ஒரு கார்த்திக் சார் வந்திருக்காரு. அந்த இறைவன்களை எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து சூப்பராக கிராண்டியராக வழி நடத்திட்டு இருக்கிற அண்ணன் கண்ணதாசன் அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, இந்த நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா முதுகுளத்தூரில் ஒரு சின்ன டீ கடை, அந்த டீ கடையிலேருந்து கஷ்டப்பட்டு அவங்க அப்பா உருவாக்கி இன்ஜினியரிங் படிக்க வச்சு இப்போ டென்மார்க் வரைக்கும் போயிருக்காருன்னா அதுக்கு கண்டிப்பாக உழைப்பு மட்டும்தான் காரணமாக இருக்கும். அதுக்கே உண்மையாகவே அவருக்கு தலைவணங்கணும். அவர் இப்போ பல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. இருந்த போதிலும் அவர் இங்கே இல்லாத தொழிலை ஏதாவது பண்ணி டபுள் மடங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதை விட ரெட்டிப்பாகிற வருமானம் வர்ற அளவுக்கு தொழில்கள் இருந்தாலும் அவர் கல்வி சேவையில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து கவினா குளோபல் ஸ்கூல், கவினா CBSE ஸ்கூல், கவினா ICSE ஸ்கூல்னு சொல்லிட்டு பலதரப்பான ஒரு செயல்களை செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சேவைகளை செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா நிறையா ஊர்கள், கிராமங்களுக்கெல்லாம், சாலையே இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் மினி பஸ் வசதி செஞ்சு அதுலேயும் சந்தோஷப்பட்டுருக்காரு. இப்படி பல்வேறு வகையான ஒரு திறமை உள்ள ஒரு நபருக்கு இந்த நேரத்தில் முதற்கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எதனாலனா இப்போ அண்ணன் சுரேஷ் காமாட்சி என்ன சொன்ன மாதிரி நமது மாவட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி CBSE பாடத்திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. நாங்கள் படிக்கும்போதெல்லாம் மெட்ரிகுலேஷன் இருக்கும், நார்மல் ஸ்கூல் இருக்கும், நல்லா படிப்பாங்க. ஆனால் அந்த வழி நடத்துதலும் ஒரு கைடன்ஸும் அது எப்படின்னா அந்த ஒரு பேசிக் அந்த நாலேஜ் இருக்காது. என்னென்னா இப்போ இந்த இன்ஸ்டியூஷனில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கல்லூரியில் படிக்கிற அத்தனை வசதிகளும் இப்போவே 3வது படிக்கிறாங்க பசங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிரமிப்பமாக இருக்குது. என்னென்னா ராமநாதபுரம் மாவட்டம் முன்னேறிக்கிட்டு இருக்குது. CBSE பாடத்திட்டம், ICSE பாடத்திட்டம்லாம் நகரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களையும் இருங்க நான் இருக்கேன்னு சொல்லி கண்ணதாசன் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமங்களுக்கு மேலாக வண்டி அனுப்பி விட்டு கூட்டு வர வச்சு படிப்பு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஒரு விஷயம், என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயம். நாங்களும் நல்லா படிப்போம், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். படிக்கும்போது நார்மலாக படிப்பு மட்டும்தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலருங்கிறது என்னென்னு தெரியாது அப்போல்லாம். அப்போ கல்லூரியில் போய் உட்காந்துருக்கும் போது கோயம்புத்தூரில் படிக்கிறோம், ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு 10 பேர் மட்டும் தனியாக உட்காந்துருக்குறோம். அப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்போ உள்ளே போகும்போது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மானிட்டர், கீபோர்டு மட்டும்தான். அப்போ வரும்போது ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, எல்லோரும் ஆன் பண்ணுங்கள், ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ஆரம்பித்து விடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, மச்சான் ஆன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆன் பண்ணுறதுக்கு எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கர்சர் அமுக்குடா, அதில் அட்மின் இருக்கும்டா அப்படின்னா கர்சர்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. அப்போ அன்னைக்கு அவனும் அந்த ப்ரொஃபஸரும் பார்த்த அந்த கேவலமான பார்வைக்கு இப்போ வரைக்கும் பதில் தெரியலை. ஆனால் இப்போ உள்ள அந்த குழந்தைகள்லாம் அந்த ஷேக்ஸ்பியர் நாடகம் போட்டாங்கல்ல, அவ்வளோ ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷு, சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ் பேசி அவ்வளோ திறமையாக அவ்வளோ டான்ஸ் ஆடி எல்லாமே இருக்கும்போது அந்த பேசிக் இங்கேயே கிடச்சிருந்துங்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ணன் நீங்கள் இது போல் இன்னும் பல நிறுவனங்கள் ஆரம்பித்து மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி எல்லாமே இங்கே சொந்தமாக நகரங்களுக்கெல்லாம் வெளியில் போக வேணாம், சென்னை மதுரையெல்லாம் போகாமல் இங்கே பரமக்குடியிலே கிராமங்கள்லேயே நாங்கள் இருக்கோம்னு சொல்லி இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னா வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.